அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். வணக்கம். இந்த இனிய இரவு பொழுதிலே ரகசிய கேள்விகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் டீனேஜ் பிரிவினருக்கான பாலியல் ரீதியான பிரச்சனைகள், அதற்கான விளக்கங்கள் கூற டாக்டர் டி காமராஜ் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம். டீனேஜ் பருவத்தினருக்கான பிரச்சனைகள் அப்படிங்கும் பொழுது இருபக்கமும் பிரச்சனைகள். பெற்றோர்களுக்கும் டீனேஜ் வரதுனால எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற பிரச்சனை, இவங்களும் அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற பிரச்சனை. இந்த பொதுவாக இந்த கேப் விடுகிறது டீனேஜ் வயதில் இல்லையா, பெற்றோருக்கும் இவங்களுக்கு ஒரு கேப் விடக்கூடியது. அப்போ ஒரு சரியான முறையில் இவங்களை எப்படி அவங்க பெற்றோர் பார்த்துக்கணும், ஒரு தவறான வழியில் போகாமல், அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது டீனேஜ் அப்படின்றது ஒரு சைல்டு வாலிபராக மாறக்கூடிய வயது தான் டீனேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இவர்கள் இந்த டீனேஜினர் அடல்ட்டு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் அதனுடைய விளைவு தெரியாமல் பண்ணக்கூடிய ஒரு வயது டீனேஜ். ஒரு பெண் 13-14 வயதில் தாம்பத்திய உறவு பண்ணி கர்ப்பமாக முடியும். அது என்ன விளைவே தெரியாமல், குழந்தை வளர்ப்பதுனா என்ன, குடும்ப பாரம்னா என்னன்னு தெரியாமலே கர்ப்பமாக முடியும். அப்படி ஒரு வல்னரபுள் பீரியட் அது. அப்போது இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, குழந்தைகளிலிருந்து நாம் முதல்ல அந்நியப்பட்டுறோம். முதல்ல குழந்தைகளை அவங்க கூடயே நாம் அவங்களோட வளர்றதில்லை. அவங்களுடைய கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்கிறதில்ல. அவங்கள நம்ம கண்டிக்கிறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். நீ இப்படி பண்ணு, இது பண்ணாத. காலையிலேருந்து ஒரு டீனேஜுக்கு நைட்டு வரைக்கும் என்னென்ன நம்ம கேட்குறாங்கன்னா, ஒழுங்காக பெட்டை மடிச்சியா, ட்ரெஸ்ஸை போட்டியா, இந்த மாதிரி ஏன் ட்ரெஸ் பண்ண, சாப்பிட்டியா, இந்த மாதிரி கேள்விகள் தான் நாள் முழுவதுமே இருக்குமே தவிர, அவங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது, அவங்களுக்கு உணர்வு ரீதியாக நம்ம சப்போர்ட் பண்ணுறது, அவங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு இடம் வீடு அப்படின்ற உணர்வை நம்ம தோற்றுவிக்க மறந்துடுறோம். அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முயற்சி பண்ணிகிட்ருப்போம். இப்படி கண்ட்ரோல் பண்ண அவங்க நம்மகிட்டேருந்து விலகிடுவாங்க. ஸோ மெயினாக டீனேஜருக்கு ஒரு அன்பும் ஆதரவும், நம்மளுடைய அன்பும் ஆதரவும் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பெரிய அளவில் தேவைப்படும். அவங்களுக்கு எமோஷனலாக ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையில் இருப்பாங்க. புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சு கொள்வாங்க. புதிய புதிய நட்பு வட்டம் ஏற்படும். அப்போ அவங்களோட நீங்கள் பழகி அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அப்போ அவங்கள எப்படி நீங்கள் வழிமுறைப்படுத்துறது அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணுறது வழிமுறைப்படுத்தலை. இந்த மாதிரி இதை செய், இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்டுபவர்களாக இருங்கள். உதாரணத்துக்கு அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஃபோன் வருது, நான் இல்லை, எனக்கு இல்லைன்னு சொல்லிடு, அவன் வேண்டாம், அவன் ஃபோன் பண்ணுறான், அவன் தான் நான் என்ன இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்லி விடுறாரு. டீனேஜருக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா பொய் சொல்லாதுன்னு அதுக்கு முன்னால் தான் அப்பா 1/2 மணி நேரம் அட்வைஸ் பண்ணியிருப்பார். அடுத்து ஃபோன் எடுத்தால் நீ இல்லைன்னு சொல்லுன்னுவார். இது அப்பா மேலே ஒரு வெறுப்பை உண்டு பண்ணிடும். 1 மணி நேரம் லெக்சர் விழுந்து சொன்னிக்கிட்டீங்க, பொய் சொல்லாத, பொய் சொல்லக்கூடாது, ஏன் சொல்லக்கூடாதுன்னு 1/2 மணி நேரம் லெக்சரு, அது முடிஞ்ச உடனே பொய். இது எந்த விதமான ஒரு எண்ணத்தை டீனேஜருக்கு ஏற்படுத்தும்? ஒரு மரியாதையே இருக்காது. அப்போது நீங்கள் அவர்களை கண்ட்ரோல் பண்ணாதீர்கள், அவர்களுக்கு முன்னோடியாக இருங்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு இடமாக வீடு இருக்கணும். ஒரு துன்பமான, துயரமான, ஒரு வெறுப்பு ஏற்படுத்துகிற மாதிரியான வீடு இருந்ததுன்னா அவர்கள் வீட்டை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா அம்மாவை ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சொல்கிறத செய்யாமல் அவங்க வந்தால் வேணால் வேறு வழி இல்லாமல் நடிப்பாங்க அவங்க நல்லவர்களாக. வெளியே போய் அவங்க அப்பா அம்மாலாம் என்ன சொன்னாங்களோ அதுக்கு எதிராக செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு பதிலாக வீடை ஒரு நல்ல ஆரோக்கியமான இன்பமான ஒரு இடமாக வைத்துக்கொண்டு, பெற்றோர்கள் ஒரு வழி நடந்து காட்டுறவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல சூழ்நிலை வீட்டுக்கு வரும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். நேர் தொடர்ந்து தொடர்பில் இருக்கார். வணக்கம். வணக்கம் சார். பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் சந்தோஷ், ராமாவரத்துலேருந்து பேசுகிறேன் சார். ராமாவரத்துலேருந்து சந்தோஷ் பேசுகிறீங்க. உங்களோட கேள்விகள் என்னங்கிறத டாக்டர்கிட்ட கேளுங்க. ஓகே சார். வணக்கம், சொல்லுங்கள் ராமாவரம். வணக்கம் சார். சார் எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ், இப்போ 1.5 இயர்ஸில் எனக்கு ஒரு சைல்டு ஒன்று இருக்குது. சரிங்க. இப்போ சைல்டு பிறந்து நாங்கள் காண்டம்ஸ் யூஸ் பண்ணி தான் செக்ஷுவல் பண்ணுறோம். அதில் காண்டம்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு திருப்தியே இல்லாமல் இருக்குது. சரிங்க. ஃபேமிலி பிளானிங்கும் பண்ண முடியாது இப்போ, ஏன்னா இன்னொரு சைல்டுக்காக எதிர்பார்த்துன்னு இருக்கோம். செக்ஷுவலாக திருப்தியான செக்ஷுவல் காண்டம்ஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்குங்களா சார்? பல முறைகள் இருக்குங்க. ஒன்று
ஐடியல் முறை ஒரு குழந்தை முடித்தவங்களுக்கு இந்தியா முழுவதும் அதிகமாக பயன்படக்கூடிய முறைன்னா காப்பர் டீ தான். அதான் அந்த காப்பர் டீ போட்டோம், அது என்னன்னா வயிறு வலிக்குது, அதனால எடுத்தாச்சு நாங்க. சரி, காப்பர் டீ பிடிக்கல அப்படின்னா குழந்தைக்கு உங்கள் மனைவி பால் கொடுக்கவில்லை எனில் அவங்களுக்கு வந்து ஃபெமிலான் போன்ற கருத்தடை மாத்திரைகள் இருக்குது. இந்த கருத்தடை மாத்திரைகளை அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப லோ டோஸ் மாத்திரைகள். தீட்டு வரும்போது கூட வலி ரொம்ப இருக்காது, தீட்டும் ரெகுலராக இருக்கும், எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் அவங்க பால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைக்குன்னா இது சரியாக இருக்காது. இல்லை, பால் கொடுத்துலாம் நிறுத்தாச்சு. பால் கொடுத்து நிறுத்திட்டாங்கன்னா பெஸ்ட் மெத்தட் இப்போ அவங்களுக்கு வந்து கருத்தடை வாய்வழி மாத்திரைகள் தான். ஓகே சார். அதுதான் அவங்களுக்கு ஐடியல் மெத்தட். சார் இப்போ எந்த டாக்டர் சார் காமிச்சு டேப்லெட் எழுதி கொடுப்பாங்களா சார்? கைனகாலஜிஸ்ட்டு, ஒரு பெண் டாக்டர், அங்கே கைனகாலஜிஸ்ட் நியரஸ்ட் கைனகாலஜிஸ்ட்டில் ஒரு MBBS படித்த டாக்டர்களே கொடுப்பாங்க. ஓகே. இதனால் இப்போ டேப்லெட் போகிறதால எதுவும் ப்ராப்ளம் வராது? ஒன்றும் வராதுங்க. இப்போ வர்ற மாத்திரைகள்லாம் ரொம்ப ரொம்ப லோ டோஸ் பில்ஸு, ரொம்ப சேஃப்டி. இருந்தாலும் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை அவங்களை எக்ஸாமின் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுக்குறது தான் சேஃப்டி. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். ரொம்ப நன்றிங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இந்த 2 பேருடைய உறவு சரியில்லைன்னா கூட அந்த குழந்தைகள் இதனால் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? டீனேஜ் வளரக்கூடிய வயதில் 2 பேரும், அதுவும் பொதுவாக அந்த டைவர்ஸ் பண்ணக்கூடிய மனநிலை இருக்கிறவங்க, பிடிக்காமல் பேசாமல் இருக்கிறவங்க, இதெல்லாம் இந்த பசங்களை தப்பாக கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா டாக்டர்? எப்படி நான் பேசுறதுக்கு முன்னால் ஒரு நேயர் தொடர்பில் இருக்கார். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கிருந்து பேசுகிறீங்க? நான் கணேஷ். எங்கிருந்து பேசுகிறீங்க? சவுதியிலேருந்து சார். சவுதி அரேபியாலேருந்து பேசுகிறீங்க. உங்களோட கேள்விகள் என்னங்கிறத டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம் கணேஷ், சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் கணேஷ். நாங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி 9-10 வருஷமாச்சு. சரிங்க. எனக்கு வந்து நான் வந்து ஸ்பேம் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். சரிங்க. அதில் வந்து 25 மில்லியன் இருக்கு. சரிங்க. அது போதுமா? அது 10 வருடமாக குழந்தை இல்லை இல்லையா? குழந்தை இல்லை. அதான் உங்கள் பிரச்சனை. அதாவதுங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். 25 மில்லியன் அணுக்கள் இருந்தால் பரவாயில்ல. 1 ml திரவத்தில் 25 மில்லியன் இருந்தால். ஆனால் அதுக்கு அடுத்து சில விஷயங்கள் இருக்கணும். குறைந்தபட்சம் 50% அணுக்களாவது நல்லா ஊர்ந்து போகணும். 2 ml திரவமாவது நீங்கள் எஜாக்குலேட் பண்ணுற திரவமாக இருக்கணும். மீதம் வந்து 75% அணுக்களாவது உயிருள்ளவையாக இருக்கணும். உருச்சிதைவில்லாத அணுக்கள் வந்து 30% இருக்கணும். இதுதான் உலக சுகாதார நிறுவனம் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அதனால் எல்லோரும் இந்த கவுண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவாங்க. அந்த ஆக்டிவ் வந்து சார் 45% ஆஃப்டர் 30 மினிட்ஸ், 45% ஆஃப்டர் 1.5 hour 40% சார். ரைட்டு, பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்குது. இதை தவிர சரி, ரைட்டுங்க, இது போதும். இந்த தகவல் எனக்கு போதும். ஆஃப்டர் 1.5 hour 50% இருக்கு சார். போதும், எனக்கு இந்த தகவல் போதும். நான் வந்து 10% சார். சரிங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, வெறும் வாய்வழி மாத்திரைகளையும் இந்த விந்து டெஸ்ட் மட்டும் போதாது. நீங்கள் 1 வருடம் 2 வருடத்திற்கு அப்புறமே நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடணும். அதாவது 1 வருடம் நீங்கள் தாம்பத்திய உறவு செய்து கொண்டும் குழந்தை பேர் உங்களுக்கு கிடைக்கலன்னாலே உங்களுக்கு அடிப்படையில் ஒரு சிக்கலான ப்ராப்ளம் இருக்குன்னு தான் எடுத்துக்கணும். எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா நல்லா இருந்தால் தானாகவே குழந்தை கர்ப்பமாக இருப்பாங்க உங்கள் ஒய்ஃபு. அதனால எல்லா ரிப்போர்ட்டும் நல்லா இருந்தாலும் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு 6 மாதம் 1 வருடம் வரைக்கும் நீங்கள் மாத்திரைகள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து IUIன்னு ஒரு மெத்தட் இருக்குது. உங்கள் விந்தணுக்களை எடுத்து நல்லணுக்களை பிரித்து உங்கள் ஒய்ஃபோட கர்ப்பப்பையில் போடுறது. அது ஒரு 3 முறையிலேருந்து 9 முறை வரைக்கும் பண்ணலாம். அதுலேயும் சக்ஸஸ் ஆகலைன்னா அடுத்து IVFன்னு டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி போகணும். நீங்கள் 10 வருடங்கள் ஒன்றுமே பண்ணாமல் விந்தணுக்கள் எப்படி இருக்குன்றதை பற்றி பேசுகிறது போதாது. எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்தந்த ஊர்களில் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா, அந்த ஊர்களில் அந்த வசதி இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வசதி இருக்க ஊருக்கு, இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ரொம்ப காலம் கடந்தால் உங்கள் மனைவிக்கு வயசு 35க்கு மேலே 37க்கு மேலே ஆயிடுச்சுன்னா கருமுட்டையினுடைய தரம் மிக குறையும். கருமுட்டையினுடைய தரம் ரொம்ப குறைஞ்சிதுன்னா கருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிரும். அப்புறம் உங்கள் மனைவிக்கு கருமுட்டை தானம் அது இதுன்னு அந்த மாதிரி போக வேண்டியது இருக்கும். அதனால் எப்படி பணம் சம்பாதிக்கிறது முக்கியமோ அதே போல் குழந்தை பேரும் குடும்பத்தை அமைத்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் குழந்தை பேர் பெற்றுக்கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் வேலைகள் ஓரளவுக்கு ஒத்தி வச்சுட்டு நீங்கள் வந்து குழந்தை பேரை
ஒரு நல்ல மையத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பேர் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப நன்றிங்க. பல நேயர்கள் கடிதங்கள் வாயும் தொடர்பில் இருக்காங்க, தொலைபேசி வாயிலாமல் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம் டாக்டர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். சிறிய கேள்விகள் மீண்டும் தொடர்கிறது. இது நீங்கள் சொன்ன வந்தீங்க இல்லையா, இப்போ கணவன் மனைவியருக்கான உறவு, கணவன் மனைவியோட சண்டைகள் வந்து மிக பெரிய அளவுக்கு குழந்தைகளை பாதிக்கும். ஏன்னா நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் டாக்டர். ஒரு நேயர் தொடர்பில் இருக்கார். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கிருந்து பேசுகிறீங்க? சார் நான் என் பேர் ராகவன். நான் வந்து இங்கே வெண்ணாரப்பட்டிலேருந்து கால் பண்ணுறேன் சார். உங்களுடைய கேள்விகள் என்னங்கன்னு டாக்டர்கிட்ட கேளுங்க சார். அதாவது என்னுடைய டாக்டர்கிட்ட வணக்கம் ராகவன், சொல்லுங்க சார். அதாவது எனக்கு வந்து இந்த சுய இன்பம் பண்ணுவாங்க இல்லையா, ஆமாம், அதில் தான் எனக்கு அதிகப்படியாக இருக்குது. அதாவது என்ன அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரிங்க. அது எப்படி சார் நம்ம கண்ட்ரோல் பண்ண? இதனால என் உடம்பு பாதிக்கப்படும், மனசும் பாதிக்கப்படுற மாதிரிக்கு. அதாவது நீங்கள் திருமணம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம் சார். நீங்கள் மனைவியோட ரெகுலராக செக்ஸ் வச்சுக்க வேண்டியதானே? டெய்லி கூட நீங்கள் செக்ஸ் வச்சுக்கலாம். இல்லை சார், அந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்கோம். பட் அது சில டைம் பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் இருக்கும்போது அதில் தான் எனக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்குது. அதாங்க, இந்த சண்டை தான் முக்கியமான காரணம். நீங்கள் இந்த மாதிரி திருமணம் ஆனவங்க சுய இன்பம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து சண்டை தான். ஓகே. இதில் வந்து தான் நாங்கள் சில லவ் பேங்க்குன்னு சில விஷயங்களை சொல்கிறோம். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்கள் மனைவியினுடைய மனதில் வந்து காதில் டெபாசிட் பண்ணணும். ஓகே. அவங்களுக்கு வெறுப்பு ஏற்படுற மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்களும் வந்து உங்களுடைய லவ் பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும். ஆமாம் சார். இப்போ இது வந்து எப்படி சார் நான் ஸ்டாப் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றது? அதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதான், அதனால் நீங்கள் 2 பேரும் அதை பண்ணணும். முதல்ல வந்து டிமாண்டு கொடுக்கக்கூடாது, ஒரு கட்டளை இடுறது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அவங்க நடக்கணும்னு நினைக்கிறது, இல்லை அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்கணும்னு நினைக்கிறது. ஆங்க்ரி அவுட்பர்ஸ்ட், கோபத்துக்கு வந்து இதில் இடமே இல்லை. கோபமான வசைமொழிகள், அடிக்கிறது, உதைக்கிறது, இது எல்லாமே காதலை வந்து அழிச்சிரும். காதல் அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் மனைவிட்டு தாம்பத்திய உறவு பண்ண போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு வெறுப்போடு இருப்பாங்க. தன்னை வந்து உபயோகப்படுத்திக்கிறீங்க, வேணுங்கும் போது நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்கன்னு ஒத்துழைக்க மாட்டாங்க. அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்கன்றது உங்களுக்கு அவமானமாக போயிடும். இது வந்து ஒரு விஷச்சுழற்சி. இதில் மாட்டிக்கிட்டிங்கன்னா வெளியே வர்றது கஷ்டம். இதெல்லாம் தனிஞ்ச பிறகு 10-15 நாள் கழிச்சு தான் நீங்கள் தாம்பத்திய உறவை பண்ண முடியும். அதனால் இந்த விஷச்சுழற்சியிலேருந்து விடுபட்டுரும். நீங்கள் முதல்ல வந்து டிமாண்ட் பண்ணக்கூடாது. எனக்கு இதை கொடு, இது உன் கடமை, நீ செய்யணும். கல்யாணம் ஆனவுடனே கடவுனுக்கு மனைவியும் மனைவி கடவுனும் கடமைப்பட்டவங்கன்ற மாதிரி என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் தப்பு அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க. அப்படி இல்லை, எளிமையான கேர்ட்டசி இருக்கணும். நீங்கள் வந்து தாட்ஃபுல் ரிக்வெஸ்ட் இருக்கணும். ரிக்வெஸ்ட் தான் பண்ணணும் உங்கள் மனைவிக்கு. அவங்க மனைவி உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் தான் பண்ணணும். அதை மறுக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குன்றதை நினைப்பு உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க, உங்கள் மனைவி என்னால் இது செய்ய முடியாது, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா வித உரிமையும் இருக்குது. அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்களை மறுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அப்படி மறுத்தாங்கன்னா அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து நீங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு அதை பற்றி அவங்ககிட்ட பிற்பொழுதில் வந்து நீங்கள் எப்பயாவது ஒரு நாள் அவங்களுக்கு வேறு மாதிரி இன்னும் சில டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து அவங்கள டிமாண்ட் பண்ணி, அவங்க சர்க்காஸ்டிக்காக கமெண்ட் பண்ணி, அவங்கள அவமானப்படுத்தி அதை நீங்கள் காரியத்தை சாதிக்க நினச்சிங்கன்னா உங்கள் காதல் வந்து காணாமல் போயிடும். அதனால் முதல்ல வந்து நீங்கள் சுய இன்பம் பண்ணுறது தவறல்ல, அது நீங்கள் பண்ணலாம். ஆனால் காதல் மனைவியோட காதலோடு இல்லாமல் நீங்கள் சுய இன்பம் பண்ணுவது என்பது காதலுக்கும் வேட்டு, உங்கள் மன வாழ்க்கைக்கும் நான் வேட்டு. அதனால் முதல்ல வந்து மன வாழ்க்கையை நீங்கள் செம்மைப்படுத்திக்கோங்க. அதற்கான நல்ல புத்தகங்கள், நல்ல விஷயங்கள் இப்போ இருக்குது. இந்த நிகழ்ச்சியிலே நம்ம செவ்வாய்க்கிழமை வந்து காதலர்கள், அதாவது தம்பத்திய பிரச்சனைகளை பற்றிய ஆலோசனைகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதிலே உங்கள் வாழ்க்கையை, மன வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். மிக்க நன்றிங்க. அதாவது இந்த நீங்கள் சொன்னது போல் இவர்களுக்கிடையான பிரச்சனைகளை பேசி தீர்க்காதது தான் அதிகமான பிரச்சனைகளுக்கு காரணம் இல்லையா? கண்டிப்பாக. அதான் இவங்க வந்து எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோன்னா டிமாண்ட் பண்ணுறோம். எல்லா விஷயங்களையும் டிமாண்ட் பண்ணுறாங்க. அது வந்து ரைட்டு, எனக்கு கல்யாணம் ஆகிட்டதுனால நான் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட் இருக்குது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து ஒரு அப்யூஸ். டிமாண்ட் இஸ் அன் அப்யூஸ். அதில் வந்து ஃபெயிலியர் ஆச்சு, சக்ஸஸ் ஆகலை, செய்ய முடியல, ஒரு பார்ட்னரை செய்ய மாட்டேறாங்கன்னா டிஸ்ரெஸ்பெக்ட்னு போயிடுவாங்க. உனக்கு தெரியாது, உனக்கு மூளை இல்லை, நீ சரியில்லை, நீ இன்எஃபிஷியன்ட்டு, இப்படி கொண்டு வந்துடுவாங்க. அதுலேயும் இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது மனைவியோ இல்லை கணவனோ அதை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதுலேயும் செய்யலைன்னா கோவம் வந்துடும். நீ ஆங்க்ரி அவுட்பர்ஸ்ட், கோவம் வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகளை பேசலாம், இல்லை அடிக்கலாம்.
மனதாலேயோ உடலாலேயோ காயப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. கண்டிப்பாக. அந்த விஷயங்கள் வந்து காதலை வந்து இழக்க வச்சிரும். இது வந்து ஒரு விசியஸ் சைக்கிள். இது வந்து இதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா இதுலேருந்து இவங்க வெளியே வர்றது கஷ்டம். நேயர் தொடர்ந்து தொடர்பில் இருக்கார். வணக்கம். வணக்கம் சார், நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். காஞ்சிபுரத்துலேருந்து உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரமேஷ் சார். ரமேஷ், உங்களுடைய கேள்விகள் என்னங்கிறத டாக்டர்கிட்ட கேளுங்க. ஓகே வணக்கம் ரமேஷ், சொல்லுங்கள். சார். வணக்கம் சார், உங்கள் நிகழ்ச்சி நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நன்றி. இது 11 மணி ஆனால் உங்கள் நிகழ்ச்சி பார்த்துட்டு தான் சார் நான் தூங்குறேன். நான் நன்றி நன்றி. சொல்லுங்கள் ரமேஷ், உங்களுக்கு என்ன? நல்லா இருக்கு சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் நிகழ்ச்சி. சொல்லுங்கள் சார். எனக்கு ஒரு சின்ன கேள்வி. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. சரிங்க சார். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து பெண் உறுப்புல வந்து நம்ம நாக்கை வச்சு செய்யும்போது அந்த ஹார்மோன்ஸ் மாதிரி அந்த நீர் சுரக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமாம். அதை வந்து நம்ம சாப்பிட்றது வந்து நம்ம முழுங்கிட்டோம்னா அது வந்து நல்லதா கெட்டதா சார்? அது செய்யலாங்களா அந்த மாதிரி? அது செய்யலாங்க, அதில் எந்த தப்பும் இல்லை. முதல்ல வந்துங்க நாங்கள் பேசிக்காக என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து நல்ல தன் சுத்தம் பேணணும். 2 பேருமே ஓரல் செக்ஸ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்லா ஒரு பாத் எடுத்துக்கலாம், குளிச்சிடலாம், நல்லா குளிச்சிடலாம் சோப் போட்டு. உறுப்புகளுக்கும் மைல்டான ஒரு சோப், இந்த பேபி சோப் மாதிரி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் லிக்விட் சாக்லேட், ஹனி, தேன் மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணலாம். ஆண் உறுப்பில் அது மாதிரி பெண் உறுப்பில் தேன் மாதிரி போட்டுட்டு நீங்கள் வாய் வழியாக தூண்டலாம். அதை தவிர அதிலேருந்து வர ஃப்ளூயிடெல்லாம் வந்து எந்த விதமான கெடுதலும் உண்டு பண்ணாது. அது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை முழுங்கலாம், இல்லைன்னா அதை பற்றி நீங்கள் ஒன்றும் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. அதனால் இது நல்லதா கெட்டதான்ற கேள்வியே அங்கே எழாது. இதை பற்றிய கவலையெல்லாம் நீங்கள் படவே வேண்டியதில்லை. இது ஒரு உடம்புல இருக்க ஒரு செக்ரீஷன் தான், அது ஒன்றும் தவறான ஒரு விஷயம் அல்ல. 2 பேரும் ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே எந்த விதமான நோயை பரப்புறதோ எந்த கெடுதலையுமே உண்டு பண்ணாது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. அதாவது இப்போது இந்த டீனேஜ் பிரிவினர் அவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபாக்சுவேஷன், இனக்கவர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வயது, எல்லாருக்கும் வந்துட்டு போகக்கூடிய வயது. அந்த நேரத்தில் அவர்கள் எப்படி முதல்ல நம்மளை கட்டுப்பாடாக வைத்திருக்கணும் அப்படின்ற ஒன்று, அந்த நேரத்தில் பெற்றோர்கள் அவர்களை எப்படி சரியாக பாதுகாக்கணும்னு ஒன்று. அந்த இனக்கவர்ச்சி அப்படிங்கிறது தவறான பாதைக்கு கொண்டு செல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி முறைகள் நம்ம வந்து கையாளணும்? அதாவது பொதுவாக வந்து பெற்றோர்கள் வந்து டீனேஜ் பிள்ளைகளை வந்து ஒரு கார்னருக்கு தள்ளி விட்ருவாங்க. அவங்களோட தொடர்பே இல்லாமல் போயிடும். இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை செய்யாத, இதை செய்ய, இதை பண்ணு, நீ அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, இப்படி பண்ண அவங்களோட கம்யூனிகேஷனே இல்லாமல் போயிடும். பெற்றோர்கள் வந்தாலே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும், டிஸ்டர்ப்டு ஆகிடுவாங்க. குழந்தைங்க பக்கத்தில் இருக்க விரும்ப மாட்டாங்க. நோயின்னு ஏதாவது திட்டிகிட்டே இருக்காங்க, ஏதாவது பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு மனம் விட்டு பேசுகிறது அப்படின்றது உறவை ஏற்படுத்த மாட்டாங்க பெற்றோர்கள். குழந்தைகளுக்கு வர சந்தேகங்களை ஆர்வமாக உட்காந்து தீர்க்கிறது. அவங்களுக்கு பல சந்தேகங்கள் அலைமோதிக்கிட்டு இருக்கோம். காதல்னா என்ன, என் ஒரு பார்ட்னர் பார்த்தா எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு பல உணர்வுகள் அவங்க அலைமோதிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து பெற்றோர் உட்கார்ந்து அவங்களோட பேசி ஒரு நட்பை அவங்களோட ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா ஆரம்பத்திலேயே அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல க்ளோஸாக ஒரு பெற்றோரும் குழந்தையும் இருந்தாங்கன்னா ஒரு பெண்ணோ ஒரு பையனோ அட்ராக்ட் பண்ண உடனே அதை வந்து வீட்டில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பழக்க வழக்கங்கள்லாம் பெற்றோருக்கு தெரியும். ஆனால் பெரும்பாலான சூழ்நிலை இன்றைக்கி அப்படி இல்லை. பெற்றோர் வந்து பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறதுல 24 மணி நேரமும் போதாமல் நம்ம பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம நேரம் ஒதுக்குறதே இல்லை. போதுமான நேரம் ஒதுக்காதனால ஒரு பெரிய இடைவெளி விழுந்துடும். அப்போ குழந்தைகளுக்கு வந்து ஒரு அன்பும் ஆதரவும் தேவைப்படும் போது இந்த அன்பு ஆதரவு அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்னா பக்கத்தில் நெய்பர்ஸு இல்லை வேறு இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்கும்போது அவங்க வந்து அவங்களோட ஒரு தொடர்பு காதல்னு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதை வந்து அவங்க தீவிரமாக நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ஒரு காதல் அப்படின்னு, அழியா காதல்னு. இதில் திரைப்படங்களுடைய பங்கு மற்ற விஷயங்களும் உண்டு. அதாவது இந்த பருவ வயதினருக்கு நிறைய வாழ்க்கையில் விஷயங்கள் இருக்குது, லட்சியங்கள் இருக்குது, நாட்டுக்காக வாழ்கிற லட்சியங்கள் இருக்குது. அதே போல் கல்வி கற்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம், பல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வமான நேரம், அது அற்புதமான நேரம். ஆனால்
இன்றைக்கி திரைப்படங்களும் பல்வேறு மீடியாக்களை எதை கற்றுக் கொடுக்குதுன்னா காதலிக்கிறதா இந்த பருவம் அப்படின்ற மாதிரி கற்றுக் கொடுக்கும்போது எல்லாருமே காதலை நோக்கி ஓடி காதல் பண்ணுறது இயற்கைன்ற மாதிரியும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை வந்து இப்போ தவிர்க்கிற ஒரே ஒரு முறை வந்து பெற்றோர் வந்து ரொம்ப க்ளோஸாக பிள்ளைகளோடு இருக்கிறது தான் ஒரே ஒரு முறை. பல நேயர்கள் கடிதங்கள் வாயும் தொடர்பில் இருக்காங்க, தொலைபேசி வாயிலாமல் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம் டாக்டர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் ரகசிய கேள்விகள் மீண்டும் தொடர்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த இருவருக்குமான இடைவெளிகள் சொன்னீங்க இல்லையா, அது வந்து வீட்டில் இதே மாதிரி இங்கேருந்து இப்போ பள்ளிக்கு போகக்கூடிய வயது மற்றும் கல்லூரிக்கு போகக்கூடிய வயது, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது? கண்டிப்பாக. அதாவது உங்களுக்கு க்ளோஸாக இருக்க 5 பேர் கேரக்டரோட மீன் தான் உங்களுடைய கேரக்டர் அப்படின்றாங்க. உங்களோட க்ளோஸாக இருக்கக்கூடிய 5 பேரை கேரக்டர் மீன் எடுத்து போட்டால் அதுதான் நம்மளுடைய கேரக்டர். 5 பேருக்கும் உள்ளதை தொகுத்து வகுத்து ஈவு போட்டால் நமக்கு அதுதான் நம்ம கேரக்டர். ஏன்னா அப்படிப்பட்டவங்களோட தான் நம்ம சேர்றோம். அப்போ அந்த 5 பேரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆட்களாக நம்மளும் மாறிடும். அப்படி மாறுறதான் நல்லதுன்னு அந்த குரூப்போட மிங்கிள் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்போது இந்த பியர் ப்ரெஷர்னு நாங்கள் அதை சொல்கிறோம். அவங்க எல்லோரும் தம் அடிக்கிறாங்கன்னா அவங்களையும் தம் அடிக்க வச்சுருவாங்க. அவங்கெல்லாம் ஆல்கஹால் சாப்பிட்றாங்கன்னா ஆல்கஹால் சாப்பிட்லன்னா நீங்கள் முட்டாள்ன்ற மாதிரி உணர வச்சுருவாங்க. அப்போது பியர் குரூப் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்போது பெற்றோர் வந்து நம்ம குழந்தைய மட்டும் இல்லை, குழந்தையோட பழகிறவங்கள மேலேயும் ஒரு ஆளுமை இருக்கணும் அவங்களுக்கு. அவங்களையும் அவங்க வீட்டுக்கு வர வச்சு அவங்களோட பேசி அவங்க குடும்பத்தை பற்றி தெரிந்து கொண்டு பெற்றோர்கள் குழந்தைக்கு டைம் நிறைய செலவு பண்ணோம். எவ்வளோ நேரம் செலவு பண்ணோம்? ஒரு மாதத்திற்கு ஒரு வாரத்திற்கு கிட்டத்தட்ட 14 முதல் 15 மணி நேரம் வந்து குழந்தைகளோட செலவு பண்ணோம். மனைவி இல்லாமல் அல்லது கணவன் இல்லாமல் குடும்பத்துக்காக 15 நிமிடம், தனியாக 15 மணி நேரம், கணவன் மனைவி தனியாக 15 மணி நேரம், குடும்பத்துக்காக 15 மணி நேரம். இது நீங்கள் ஒதுக்கலைன்னா ஃபேமிலி வந்து உங்களை விட்டு தனியாக போயிடும், உங்கள் கண்ட்ரோல்லே இருக்காது. அப்புறம் நீங்கள் வந்து குழந்தைகளோடு இருக்கலான்னு நீங்கள் நினைக்கும் போது குழந்தை வந்து தனியாக இண்டிவிஜுவலாக வேறு மாதிரி வளர்ந்துருப்பாங்க. அவங்க உங்களோட வந்து உட்காரும்போது அவங்களுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாது, உங்களோட ஒட்டவும் மாட்டாங்க. அப்போது குழந்தைகளோட ஒன்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஓரளவுக்கு நீங்கள் க்ளோஸாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஓவராலாக கண்ட்ரோல் இருக்கும். குழந்தைகளும் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க. ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலை தான் நன்மை. ஒரு நேர் தொடர்பில் இருக்காரு. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஈரோடு பேசுகிறேன் சார். உங்கள் பேர்? சுரேஷன் சார். உங்களுடைய கேள்விகள் என்னங்க டாக்டர்கிட்ட கேளுங்க, கொஞ்சம் தெளிவாக பேசுங்க. சரிங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ இந்த பாலியல் பிரச்சனை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்லுங்கள். உடலுறவு கொள்ளும் பொழுது உடனடியாக எங்களுக்கு வந்து அந்த தாம்பத்தியங்கிறது முடிஞ்சிருது. சரிங்க. இது எதனால சார் ஏற்படுது? மற்றவங்க மாதிரிலாம் வந்து இந்த 20 நிமிஷம் 40 நிமிஷம் எதுவுமே இல்லாமல் உடனடியாக முடியுது அது. அதாவதுங்க, பெரும்பான்மையான ஆண்கள் 70லேருந்து 90% ஆண்கள் வந்து 2 நிமிடத்தில் விந்து வெளியேற்றிடுறாங்கன்றதான் உலகத்தில் உலக சர்வேயே அதுதான். அதனால் உலகத்தில் பெரும்பான்மையான மக்களோட தான் நீங்கள் இருக்கிறீங்கன்றதை நினச்சிக்கங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதனால் நீங்கள் பெரும்பாலான மக்களோட தான் நீங்களும் இருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் இதில் பாதிக்கப்படலை. அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதுக்கு வந்து பல ஆலோசனைகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்து உங்கள் மனைவி அல்லது உங்கள் பார்ட்னர் உச்சகட்டம் அடைவது வரை தூண்டி விட்டு அப்புறமாக நீங்கள் உடலுறவில் ஈடுபடுங்க. அப்படி இல்லைன்னா தாம்பத்திய உறவு நீங்கள் ஆரம்பிச்சுட்டு விந்து வரும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் உடலுறவை நிறுத்திவிட்டு மார்பை தூண்டலாம் ஒரு நிமிஷம். அப்போது விந்து வரும்ன்ற உணர்வு உங்களுக்கு குறைஞ்சிரும். மறுபடியும் தாம்பத்திய உறவு ஆரம்பிங்க. விந்து வரும்னு ஒரு ஃபீலிங்கு வந்த உடனேயே உடலுறவை நிறுத்திட்டு மறுபடியும் மற்ற உறுப்புகளை தூண்டுங்க. இப்படி ஸ்டாப் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் தாம்பத்திய உறவு மணிக்கணக்கில் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஆணுறுப்புடைய முனைப்பகுதியில் அந்த கிளான்ஸ் பீனிஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம், அந்த சிவப்பான பகுதியை ஸ்குவீஸ் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் பெயின் வர்ற மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விந்து வரும்ன்ற உணர்வு குறைஞ்சிரும். அது குறைஞ்ச பிறகு மறுபடியும் தாம்பத்திய உறவு பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து விந்து உடனே வர்றது நின்றுடும். அல்லது ஒரு எளிமையான ஒரு பயிற்சி என்னென்னா, யூரின் போகும்போது நீங்கள் நிறுத்தி பண்ணலாம். அல்லது பெல்விக் மசில்ஸை டைட் பண்ணி உங்கள் டாய்லெட் போகிற ஏரியாவில் டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி பயிற்சி எடுத்துக்கோங்க. அந்த பெல்விக் ஃப்ளோர் வந்து ஸ்ட்ராங் ஆச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி விந்து வெளியேறதும் கொஞ்சம் ஸ்லோவாகும். இதை மாதிரி பல்வேறு முறைகள் இருக்குது. அல்லன்னா நீங்கள் கீழே படுத்துக்கோங்க, மனைவி மேலேருந்து தாம்பத்திய உறவு பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் சரிப்படலை, இருந்தாலும் சீக்கிரம் விந்து வந்துடுதுன்னு நினச்சிங்கன்னா நல்ல மருந்துகள், மாத்திரைகள், நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு இதை முழுமையாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் மெஜாரிட்டி மக்களில் ஒருத்தராக தான் இருக்கீங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நன்றிங்க டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் டீனேஜ் பிரிவினருக்கான என்னென்ன பிரச்சனைகள், அவங்களுடைய ஆலோசனைகள் என்ன, அந்த பெற்றோர்கள் அவங்களோட எப்படி நடந்துக்கணும், இது போன்ற உங்களோட பதில்கள் எங்களுக்கு ரொம்ப மிக்க விளக்கமாக அமைந்தது. மீண்டும் நாளைக்கு அனைத்து பிரிவினருக்குமான பிரச்சனைகள், அவர்களுக்கான பாலியல் ரீதியான கேள்விகளுக்கு உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கிறோம் டாக்டர். மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் நாளை ரகசிய கேள்விகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். நேயர்கள் கவனத்திற்கு, பாலியல் சிறப்பு மருத்துவர் டி காமராஜ் அவர்களிடம் கணவன் மனைவி தாம்பத்திய உறவுகளில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பெற கடிதங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: ரகசிய கேள்விகள், வசந்த் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 2131, சென்னை 6015.